Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்திரநாதன். Quick revisionல நம்ம transport in plants கடகடன் பார்த்தறலாம். அந்த entire chapter one short videoவா பார்த்தறலாம். Translocation அப்படிங்கிறது என்ன அப்படினா bulk or mass transport over long distance through vascular bundles. Vascular bundlesல யாரெல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியும். ஒன்னு xylem, இன்னொன்னு phloem. So xylem conducts water and mineral salts, phloem conducts foodங்க. Phloem food and the first letter வந்து pronunciation easy ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? Xylem conducts water and mineral salts. So long distance transport rootல இருந்து other parts of the plantக்கு ரொம்ப தூரம் water and mineral salts கொண்டு போறது xylem. Leafல தயாரிச்ச photosynthetic products மத்த partsக்கு கொண்டு வரது phloem. Okay. Xylem unidirectional இந்த term நல்லா ஞாபகம் வச்சுங்க. Xylem வந்து unidirectional from root to stem. But phloem அப்படிங்கிறது multidirectional from leaves to root, roots to growing part. ஓகேங்களா? இதுவும் கேட்பாங்க. Then means of transport அப்படின்னு பார்க்கும்போது first diffusion. Diffusion வந்து passive. Passiveனா என்ன? இங்க பாருங்க no energy is required and இது slow process. Energy தேவை கிடையாது. ATPலாம் தேவையில்லை. அது ஆனா ரொம்ப ஸ்லோ process. எனர்ஜி தேவையில்லை இல்லையா? அதனால ரொம்ப ஸ்லோ process. ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த அயான்ஸ் மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் மூவ் ஆகும். அதிகமாக இருக்க இடத்துல இருந்து குறைவாக இருக்க இடத்துக்கு மூவ் ஆகும். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் லிக்விட் கேஸ் அண்ட் சாலிட் மீடியம்ஸ். ஸோ லிக்விட் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு டம்ளரில் சும்மா சொல்கிறேன், இங்க் விட்டோம்னா இங்க் அப்படியே டிஃப்யூஸ் ஆகுது இல்லையா? ஒரு ட்ராப் இங்க் விட்டிங்கன்னா அந்த மாதிரி. கேஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ஊதுபத்தி பழுத்தி வச்சா எப்படி அந்த ஸ்மெல் அப்படியே பரவுது. சாலிட் தண்ணியில் சர்க்கரையோ உப்பையோ போட்டால் எப்படி அது கரையுது அந்த மாதிரி. சூடம் கூட காற்றுல வச்சுருந்தா கரையும் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒன்லி மீன்ஸ் ஆஃப் gaseous movement is in plant body. ஸோ plant பாடியில் வந்து gaseous movement நடக்குது. ஸோ டிஃப்யூஷன் தான் gaseous மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது plant பாடியில். ஸோ டிஃப்யூஷன் இஸ் த ஒன்லி மீன்ஸ் ஆஃப் gaseous movement in plant body. affected by இந்த diffusion வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் gradient. ஏன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க. அண்ட் மெம்ப்ரெயின் permeability is also very important. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து லிப்பிட் பைலிப்பிட் லேயர் தான் இருக்குது. பாஸ்போ பைலிப்பிட் லேயர் அது வாட்டர்லாம் அலோவ் பண்ணாது. செல் மெம்ப்ரெயின்குள்ளே வாட்டர் ரெடியாக பாஸ் பண்ணி போக முடியாது. ஸோ மெம்ப்ரெயின் permeability டிஃப்யூஷனை பாதிக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது டிஃப்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். டெம்பரேச்சர் குறையும் போது டிஃப்யூஷன் ரேட் குறையும். ப்ரெஷர், சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சைஸாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் பார்ட்டிகல் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் தண்ணியில் கரையுது இல்லையா? அந்த மாதிரி. ஸ்மால் மாலிக்யூல்ஸ் டிஃப்யூஸ் ஃபாஸ்டர். சாலிபிலிட்டி ஆஃப் லிப்பிட்ஸ் ஃபாஸ்டட் த்ரூ மெம்ப்ரெயின். ஸோ லிப்பிடில் கரையக்கூடியதெல்லாம் செல் மெம்ப்ரெயினில் ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடும். பிகாஸ் செல் மெம்ப்ரெயின் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் பாஸ்போபைலிப்பிட் லேயர். அதனால் ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். நோ எனர்ஜி ரெக்வயர்ட் பட் ஹைலி செலக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேஷன் நடக்கும். ஹைலி செலக்டிவ்னா என்ன காம்பனண்ட் உள்ளே போகணும், எது உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத செலக்டிவாக தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அளவுக்கு மெட்டீரியல் உள்ளே போனதும் தேவையான அளவுக்கு மெட்டீரியல் பாஸ் பண்ணதும் அந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும். அதான் டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேட்ஸ். ஓகேங்களா? ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு பாஸ் மெம்ப்ரெயின். ஸோ லிப்பிட் மெம்ப்ரெயினில் நமக்கு வந்து ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங் சப்ஸ்டன்சஸ், வாட்டரில் கரையக்கூடியது உள்ளே போக முடியாது. ஸோ தே நீட் கேரியர் ப்ரோட்டீன் டு டிஃப்யூஸ். ஸோ லிப்பிட் பைலேயர் இந்த மாதிரி இருக்கும். இதில் இன்டகிரேட்டட் ப்ரோட்டீன் அப்படின்னு ஆர் இன்டகிரல் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒன்று இந்த மாதிரி இருக்கும். திருப்பி இந்த பைலேயர் கண்டினியூ ஆகும், லிப்பிட் பைலேயர். ஸோ இந்த ப்ரோட்டீன் வழியாக தான் ஹைட்ரோஃபிலிக் அந்த வாட்டரில் கரையக்கூடிய மெட்டீரியல்லாம் பாஸ் பண்ணி போக முடியும். ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் சென்சிட்டிவ் டு இன்ஹிபிட்டாஸ். இந்த ப்ரோட்டீனை வந்து இன்ஹிபிட்டாஸ் வந்து ஏதாவது அதோட சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரில், அப்போது டிரான்ஸ்போர்ட் பாதிக்கும். ரேட் ரீச்சஸ் மேக்ஸிமம் வென் ஆல் ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன் ஒரு 10 இருக்குன்னு வச்சுங்களேன், 10மே யூஸ் ஆகும்போது ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சம் ப்ரோட்டீன் சேனல் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன், சம் ஆர் கண்ட்ரோல்டு. ஆல்வேஸ் ஓப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த மெட்டீரியல் உள்ளே வரத்துக்கு எப்போவுமே ரெடியாக ஓப்பனாக இருக்கும். சம்டைம்ஸ் சில ப்ரோட்டீன் சேனல்ஸ் வந்து தேவையானப்போ ஓப்பன் ஆகும், தேவையில்லாதப்போ ஓப்பனாக இருக்காது, கண்ட்ரோல்டாக இருக்கும். போரின்ஸ் அப்படின்னாலே போரின்ஸ் தான்.
proteins forming large pores ஓட்டை பெரிய ஓட்டை ஏற்படுத்துது in outer membrane of plastids plastidsனா அந்த chloroplast chromoplast அந்த மாதிரி leucoplast அந்த மாதிரி mitochondria and some bacteria allowing small molecules to pass இது neat questionல கேட்டது பாத்துங்க transport protein is in membrane rotates and releases molecules inside the cell. So இந்த transport protein என்ன பண்ணுது இங்க ஒரு molecule வந்து bind ஆயிட்டாங்கன்னா இது அப்படியே 180 degree rotate ஆகி அந்த molecule உள்ள deliver பண்ணுது. Water channel made of 8 different aquaporins இது already neatல கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So water channel டோட்டலா 8 different aquaporinனால ஆனது. Porinனா proteins which has large pores in it. So aquaporinனா வாட்டரை உள்ள அலோ பண்றது. ஓகே இப்போ சிம்போர்ட் ஆன்டிபோர்ட் யூனிபோர்ட்னு 3 இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்போர்ட் அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷனில் 2 மாலிக்யூல் உள்ள போதா சிம்போர்ட் ஆன்டிபோர்ட்டுங்கிறது ஒரு டைரக்ஷனில் ஒரு மாலிக்யூல் உள்ள போது ஆப்போசிட் டைரக்ஷனில் அதுக்கு மேலே இன்னொரு மாலிக்யூல் வெளியே வருது யூனிபோர்ட்னா சிங்கிள் மாலிக்யூல் சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும் உள்ள போகுது ஸோ யூனினா 1 ஆன்டினா ஆப்போசிட் சிம்போர்ட்னா ஒரே டைரக்ஷனில் மோர் தென் 1 மாலிக்யூல்ஸ் உள்ள போகிறது So both molecules are cross membrane in same direction. Symport. Antiport, both molecules cross membrane in opposite direction. Uniport molecule moves independently of other molecules. அப்படின்னு சொல்றாங்க. So இந்த Aங்கிற மாலிக்யூலும் சரி Bங்கிற மாலிக்யூலும் சரி சேம் டைரக்ஷன்ல போகுது சிம்போர்ட் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது ஆன்டிபோர்ட் இந்த மாலிக்யூல் ஒரு மாலிக்யூல் மட்டும்தான் உள்ள போகுது ஒன் டைரக்ஷன்ல யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை தட் இஸ் யூனிபோர்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் எனர்ஜி ஆன்டிபோர்ட்டுக்கு சாரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி வேணும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி ஸ்பெசிஃபிக் மெம்பரேன் ப்ரோட்டீன் வேணும் அப்போ ஃபெசிலிட்டேட்டட் மெம்பரேன் அதாவது ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெம்பரேன் ப்ரோட்டீன் வேணும் டிஃப்யூஷனுக்கு தேவை கிடையாது ஞாபகம் வச்சுங்க டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேஷன் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்லேயும் நடக்குது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்லேயும் நடக்குது பட் இந்த இடத்துல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும் இருக்கிறது லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகுது அதனால் இது அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படிம்போம் டவுன் த கான்சன்ட்ரேஷன்லேருந்து அப் த கான்சன்ட்ரேஷன் கம்மி கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன் இருக்க இடத்துக்கு இன்னும் போகிறாங்க ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் ஏடிபி வேணும் protein channels வேணும் so protein use இது என்னது proteins use energy to carry substances அது வந்து highly selective இருக்கும் so proteins தான் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க ஹைலி செலக்டிவ்னா என்ன தேவையான மெட்டீரியலை மட்டும்தான் உள்ளே அனுப்புவாங்க தேவையில்லாத மெட்டீரியலை உள்ளே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் யூஸிங் ஏடிபி அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா plant water relationship பார்க்கலாம் protoplasm is water in which different molecules are dissolved protoplasmத்தில் mostly water தான் இருக்கு அதில் தான் வேற moleculesலாம் dissolvedா இருக்காங்க வாட்டர்மெலனில் 92% வாட்டர் தான் இருக்கு ஹெர்பேஷியஸ் பிளான்ட்னா குட்டி செடி அதில் 85 to 90% வாட்டர் இருக்கு மெச்சூர் கார்ன் பிளான்ட்ல 3 liters of water per day 24 ஹவர்ஸில் அவங்க வந்து ஒரு மெச்சூர் கார்ன் பிளான்ட் 3 liters of water absorb பண்ணுறாங்க நீட் கொஸ்டினில் கேட்பாங்க மஸ்டர்ட் பிளான்ட்ஸ் absorb வாட்டர் ஈக்குவல் டு இட்ஸ் ஓன் வெயிட் இன் 5 hours 5 மணி நேரத்தில் மஸ்டர்ட் பிளான்ட் அந்த கடுகு செடி அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக 5 times 5 மடங்கு தண்ணியை அப்சார்ப் பண்ணுறாங்க சீட் ஆல்சோ கண்டெயின் வாட்டர் பட் அப்பியர் ட்ரை சீடில் விதைகள் இருக்கு இல்லையா அதுலேயும் தண்ணி இருக்குது ஆனால் அது ட்ரையாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும் அவ்வளோ கம்மியான வாட்டர் அதுக்குள்ளே இருக்குது நெக்ஸ்ட் பார்க்குறது டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ இவாப்ரேஷன் ஃப்ரம் லீவ்ஸ் ஸோ இவாப்ரேஷன் என்னங்க அந்த நீராவி போக்கு ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து இந்த ஸ்டொமேட்டாவில் லீஃபில் ஸ்டொமேட்டா இருக்குல்ல அது வழியாக அப்படியே வாட்டர் வேப்பராக ரிலீஸ் ஆகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட்டர் பொட்டன்ஷியல் சை டபிள்யூ அப்படிங்கிறது அதோட சிம்பிள் வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சை எஸ் அப்படின்னா சொல்யூட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் சை பினா ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இது கொஷினில் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் மாலிகூல்ஸ் பொசஸ் கைனட்டிக் எனர்ஜி வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு என்ன இருக்குது கைனட்டிக் எனர்ஜி இருக்குது அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது கிரேட்டர் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் கிரேட்டர் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் தட் இஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் அதாவது வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் கிரேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சொல்யூஷன் டைல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் டைல்யூட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன
அந்த சொல்யூஷனில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? கான்சன்ட்ரேட்டட்னா வாட்டர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். காஃபி திக்காக போடு, காஃபி தண்ணி மாதிரி இருக்குது. சாம்பாரில் தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்குது, சாம்பார் திக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? திக்கு சாம்பாரில் தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணியாக இருக்க சாம்பாரில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது. காப்பி தண்ணி மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாலில் நிறைய தண்ணியை கலந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ டைல்யூட்டடில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. வாட்டர் ஜாஸ்தியாக இருந்தால் அங்கே வாட்டர் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும், மறந்துடக்கூடாது. பியூர் வாட்டர் ஹேஸ் ஹையஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியல், தட் இஸ் 0. ஹையஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவில் கிடையவே கிடையாது, 0வோட முடிஞ்சு போயிடுது. அதுலேருந்து வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே வந்தால் நெகட்டிவில் இருக்கும். பாசிட்டிவில் வாட்டர் பொட்டன்ஷியல் வரது இல்லை. ஓகே, ஏன்னா ஹையஸ்ட் வாட்டர் பொட்டன்ஷியலே 0 தான். Water movement takes from system with higher water potential to lower water potential. So water potential அதிகமாக இருக்க இடத்துலேருந்து water potential கம்மியாக இருக்க இடத்துக்கு water மூவ் ஆகி போகும். diluted solutionலேருந்து concentrated solutionக்கு water மூவ் பண்ணி போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, it has 2 components. ஒன்று solute potential. water potentialக்கு 2 component இருக்குது, solute potential and pressure potential. solute potential எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி when some solute is dissolved, concentration of water decreases. தண்ணி இருக்குது, அதில் சுகரை கலந்தனா வாட்டரோட அளவு, வாட்டரோட என்ன சொல்கிறது, பொட்டன்ஷியல் குறையும். ஏன்னா நான் சொல்யூட்டை கலக்கிறேன், அப்போ வாட்டரோட டைல்யூஷன் வந்து குறைஞ்சி போயிடுது இல்லையா, அதான். ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். ஸோ சொல்யூட்டை வாட்டரில் கலந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் குறையும், ஏன்னா சொல்யூட் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் இருக்கிறதுனால. magnitude of lowering due to dissolution of solute, that solute potential அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சொல்யூட்டை வாட்டரில் கறக்கிறதுனால சொல்யூட் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி ஆகுது, வாட்டர் பொட்டன்ஷியல் குறையுது. ஓகே, ஹையர் சொல்யூட் மாலிகூல்ஸ் லோவர் த சொல்யூட் பொட்டன்ஷியல். ஸோ சொல்யூட் மாலிகூல்ஸ் ஆட் ஆக உங்களுக்கு சொல்யூட் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் இருக்கிறதுனால அது குறையும். ஓகே, ஆல் சொல்யூஷன் ஹேஸ் லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல். எல்லா சொல்யூஷன்லையும் வாட்டர் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஃப்ரம் பியூர் வாட்டர், பியூர் வாட்டர்லேருந்து சொல்யூஷனுக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் குறைவாக தான் இருக்குது, அப்போ 0லேருந்து கம்மியாக நெகட்டிவில் இருக்கும். அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வாட்டர் பொட்டன்ஷியலும் சொல்யூட் பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்கும். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில். ஓகே, ப்ரெஷர் பொட்டன்ஷியல்னா என்ன? யூஸ்வலி பாசிட்டிவ். வென் ப்ரெஷர் இஸ் மோர் தென் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இஸ் அப்ளைடு. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க, அப்ளைடு. நேச்சுரலாக இருக்கிறது அட்மாஸ்பெரிக் பொட்டன்ஷியல். பட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க, நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன் ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கும்போது வாட்டர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. நெகட்டிவ் இன் xylem. ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து xylem காலமில் மட்டும் நெகட்டிவாக இருக்கும். இது நீட் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துங்க. ஃபார் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இன் ஸ்டெம். ஸோ ஸ்டெம்மில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா, அதில் அங்கே மட்டும் xylத்தில் மட்டும் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருக்கும். ஸோ xylத்தில் மட்டும் வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் டு நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா xylem ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் ஆல்சோ பில்ட் வென் வாட்டர் என்டர்ஸ் பிளான்ட் செல் டியூ டு டிஃப்யூஷன் பில்டிங் ப்ரெஷர் அகேன்ஸ்ட் த செல் வால் மேக்கிங் இட் டர்ஜிட். ஸோ ப்ரெஷர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது செல்லுக்குள்ளே வாட்டர் போகும்போது, செல் இப்படி இருக்குது, பிளான்ட் செல்லுக்குள்ளே வாட்டர் போகும்போது இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுது, அந்த வாட்டர் செல் வந்து உப்புது. இந்த வேக்யூல் உள்ளே இருக்கும், செல்லுக்குள்ளே வாட்டர்லாம் வேக்யூலுக்குள்ளே போகும்போது செல் வந்து அப்படியே பல்ஜ் ஆகும். பல்ஜான செல்லு, வீங்கி போன செல்லை டர்ஜிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அங்கே ப்ரெஷர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக ஜாஸ்தியாக இருக்கும். ஆஸ்மாசிஸ்னால் என்ன? ஆஸ்மாசிஸ்னால் ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு. ஒன்று, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஒன்லி வாட்டர், தண்ணி மட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்ப்ரேன். இந்த ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படின்னா வாட்டர் மூவ்மெண்ட் த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்ப்ரேன். செமி பர்மியபிள் மெம்ப்ரேன் அப்படிங்கிறது செல் மெம்ப்ரேன். ஓகேங்களா? சரி. diffusion of water across selectively permeable membrane. Selectively permeable membrane தான் நான் semi permeable membrane அப்படின்னு சொன்னேன். That is plasma membrane. Plasma membrane தான் நம்ம வந்து selectively permeable or semi permeable membrane. Plasma membrane க்கு இன்னொரு பேர் தான் உங்களுக்கு தெரியுமே, cell membrane. ஓகேங்களா? சரி. Next, cell wall is freely permeable. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, cell membrane or plasma membrane is selectively permeable.
தேவையானவங்கள உள்ளே விடுவாங்க, தேவையில்லாதவங்கள உள்ளே விட மாட்டாங்க, ஸ்க்ரீன் மாதிரி. பட் செல்வால்ங்கிறது எல்லாரையும் அலோவ் பண்ணுவாங்க. நீட் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. Direction of osmosis depend on pressure and concentration gradient. Concentration gradient என்ன, pressure தெரியும், high pressure to low pressure மூவ் பண்ணி போவோம். Concentration gradient தண்ணி அதிகமாக இருக்க இடத்துலேருந்து தண்ணி கம்மியாக இருக்க இடத்துக்கு போகும். தண்ணி அதிகமாக இருக்கிறது, எக்ஸாம்பிளுக்கு 2 காஃபி கப் கொடுக்குறேன். ஒரு காஃபி கப்பில் 1/2 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் பால் ஊற்றி காஃபி போட்டிருக்கோம். இன்னொன்றில் ஃபுல்லாக பால் மட்டும் ஊற்றி காஃபி போட்டிருக்கோம். எது வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது? 1/2 கப்பு தண்ணி ஊற்றுனது தானே. ஸோ 1/2 கப்பு தண்ணி ஊற்றி போட்ட காப்பிலேருந்து வாட்ரு தண்ணியே ஊற்றாத காப்பிக்கு மூவ் பண்ணி போகுது. அப்போ டைல்யூட்டட், அதாவது லோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல இருந்து ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு வாட்டர் மூவ் பண்ணி போவோம். அல்லன்னா லோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் தான் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் பண்ணி போவோம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், வாட்டரோட ஹை கான்சன்ட்ரேஷன் வாட்டரோட லோ கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டர் மூவ் ஆகி போகும். இந்த இடத்துல ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹை கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இங்கே டைல்யூட்டட் சொல்யூஷன். டைல்யூட்டட் சொல்யூஷன், டைல்யூட்டட் சொல்யூஷனில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும். லோ கான்சன்ட்ரேஷனுங்கிறது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். ஸோ வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக, வாட்டர் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும்? டைல்யூட்டட் சொல்யூஷன். ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் டு லோ கான்சன்ட்ரேட்டட் வாட்டர் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. ஓகே, டைல்யூட்டட் சொல்யூஷன்லேருந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இங்கே சொல்யூஷனுங்கிற டேர்ம் அவங்க யூஸ் பண்ணல. வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் செமி பர்மியபிள் மெம்பரேன் ஆர் செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக மூவ் பண்ணி போகுது. நெக்ஸ்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். Pressure required to prevent water from diffusing. ஸோ இப்போது தேவையான அளவுக்கு ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வாட்டர் மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே எக்ஸசிவ் வாட்டர் கொடுக்குறீங்க, அல்ல ஒரு ப்ரெஷரில் வாட்டர் மூவ்மெண்ட், ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் டிஃப்யூசிங், வாட்டர் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரெஷரை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிம்போம். ஸோ ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் ஹேஸ் ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன், இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷனில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பாசிட்டிவாக இருக்கும், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, நெகட்டிவ் மேக்னிடியூடில் இருக்கும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலும் ஈக்குவல். பட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பாசிட்டிவாக இருக்கும், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. Sucrose solution is separated by pure water by a membrane. Water moves into funnel, rising the level of solution in it and continues till equilibrium it's reached. ஓகேங்களா? So is not reached. Equilibrium reach ஆகாத வரைக்கும் இந்த வாட்டர் மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சுக்ரோஸ் சொல்யூஷனை இந்த ஃபனலில் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேயா? தென் இந்த ஃபனலை மெம்பரேன் வச்சு கட்டிட்டாங்க, வெளியில் வாட்டர் வச்சுட்டாங்க. இப்போது வாட்டர் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, எங்கே? வெளியில். சுக்ரோஸ் சொல்யூஷனில் வாட்டர் கம்மியாக இருக்குது. நம்ம என்ன சொன்னோம்? வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன்கிறது வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை சொல்கிறாங்க, இட்ஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கிறது எங்கே? பியூர் வாட்டரில் தான். அங்கேருந்து வாட்டர் மாலிக்யூல் இந்த சுக்ரோஸ் சொல்யூஷனுக்கு உள்ளே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் கொடுக்கும்போது வாட்டர் உள்ளே வர்றது ஸ்டாப் ஆகும். இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் நான் கொடுக்குறேன்னா சுக்ரோஸ் சொல்யூஷன்லேருந்து வாட்டர் வெளியே வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ் ரிவர்ஸில் நடக்குது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு உப்பு தண்ணியிலேருந்து நல்ல தண்ணி. உப்பு தண்ணி என்னங்க? வாட்டர் கம்மியாக இருக்குது, உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த தண்ணி உடம்புக்கு சேராதும்பாங்க. அதுலேருந்து நல்ல தண்ணியை பிரித்து எடுக்கணும் மெம்பரேன் வழியாக ஆஸ்மாசிஸ் ப்ராசஸை யூஸ் பண்ணி. அப்படின்னா ரிவர்ஸில் நடக்குது. ப்ரெஷரை நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட்டு கொடுத்து ப்ரெஷரை கொடுக்குறீங்க, அந்த ப்ரெஷரு உப்பு தண்ணியிலேருந்து தண்ணி பியூர் வாட்டரை பிரித்து கொடுக்குது மெம்பரேன் வழியாக. அதை தான் ஆர்ஓ வாட்டர், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலியமாக நமக்கு வாட்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் தான். ஓகேங்களா? சரி, எ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஸ்மாசிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஏல.
pressure can be applied as shown to stop the water movement into funnel. So funnel வழியா water move பண்றத pressure கொடுத்து நீங்க ஸ்டாப் பண்ணலாம். excessive pressure கொடுக்கும்போது funnelல இருந்து water வெளியே வரும். high concentrated solutionல இருந்து, அதாவது water கம்மியா இருக்கிறதுல இருந்து water ஜாஸ்தியா இருக்க இடத்துக்கு reverse osmosis நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்மோலைசிஸ்னா என்ன? புரோட்டோபிளாஸ்ட்லேருந்து வாட்டர் செல்லுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளாஸ்மோலைசிஸ். ஸோ நம்ம சொல்யூஷனை மூணாக பிரிக்கிறோம். ஐசோடானிக் சொல்யூஷன், ஹைப்போடானிக் சொல்யூஷன், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். இதில் ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் செல்லை போடும்போது பிளாஸ்மோலைசிஸ் நடக்குது. இங்கே பாருங்கள், 3 செல்லை வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து வெளியில் இருக்கிறது ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க சொல்யூஷன் வந்து செல்லுக்குள்ளே இருக்க கான்சன்ட்ரேஷனை விட அதிகமான கான்சன்ட்ரேஷன், வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் இல்லை, சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வெளியில் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே ஹைப்பர்டானிக், ஹைப்போடானிக், ஐசோடானிக் அப்படிங்கிறது வெளியில் இருக்க சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க, தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஸோ ஹைப்பர் அப்படின்னா ஜாஸ்தின்னு அர்த்தம், டானிக்னா சொல்யூட் ஜாஸ்தியாக இருக்குது, ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்போது வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வரும். ஹைப்பர் டானிக் சொல்யூஷனில் வாட்டர் கம்மியாகவும் செல்லுக்குள்ளே வாட்டர் ஜாஸ்தியாகவும் இருக்குது. அப்போ செல்லுக்குள்ளேருந்து வாட்டர்லாம் வெளியே வர ஆரம்பித்தா செல்லு சுருங்கி போயிடும், ஏன்னா வாட்டர்லாம் வெளியே வந்துட்டதுனால. அப்போ அது பிளாஸ்மோலைஸ்டு செல் அப்படிமோ. ஃப்ளாசிடாக இருக்குது. ஃப்ளாசிட்னா என்ன அர்த்தம்? வாட்டர் உள்ளேயும் போகல, வெளியவும் வரல. வெளியே இருக்கிறது ஐசோடானிக் சொல்யூஷன். ஐசோடானிக் சொல்யூஷன், ஐசோனா என்ன? சிமிலர். வெளியவும் உள்ளவும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் சிமிலராக இருக்குது, வாட்டர் கான்சன்ட்ரேஷனும் சிமிலராக இருக்குது. ஸோ வாட்டர் மூவ்மெண்ட் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் பாதிக்காது. அப்போ செல் ஃப்ளாசிடாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹைப்போடானிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, ஹைப்போனா லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட். சொல்யூட் ரொம்ப குறைவாக இருக்குன்னா வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷன்லேருந்து வாட்டர் உள்ள செல்லுக்குள்ளே போகும். அப்போ செல்லு உப்பி போய் டர்ஜிடாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோடானிக் சொல்யூஷன், எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் பேலன்ஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் சைட்டோபிளாசம், நோ நெட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். வாட்டர் மூவ் ஆகாது, உள்ளேயோ வெளியவோ மூவ் பண்ணாது, செல்லு ஃப்ளாசிடாக இருக்குன்னு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. Hypotonic solution, external solution is more dilute than cytoplasm. Water moves into cell and builds pressure against wall. So turgor pressure வந்துருது. செல் வந்து turgid ஆனதுனால அந்த பேர் வச்சிருக்காங்க turgor pressure. So hypotonic solutionல செல் turgid ஆகி செல் வந்து swell ஆகி இருக்கு. Hypertonic solutionல வாட்டர் வந்து செல்லுக்குள்ள இருந்து வெளியே வந்துருது. External solution is more concentrated than cytoplasm. So plasmolysis நடந்து water moves out of the cell. First from cytoplasm, then from vacuoles. முதல்ல cytoplasmல இருந்து வாட்டர் வெளியே வருது, அப்புறம் vacuole இருந்து வாட்டர் வெளியே வர ஆரம்பிக்குது. இது நீட் क्वेश्चनல கேட்பாங்க. செல் வந்து சுருங்கி போய் நமக்கு என்ன ஆயிடுது? பிளாஸ்மோலைஸ்ட் ஆயிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பைபிஷன். இம்பைபிஷன்ங்கிறது வாட்டர் அப்சார்ப் பை சாலிட்ஸ் இன்க்ரீஸ் த வால்யூம். சாலிட்னா என்ன அர்த்தம்? திடப்பொருள். அது வாட்டர் அப்சார்ப் பண்ணுது, அது அந்த அந்த பொருளோட வால்யூம் ஜாஸ்தி ஆகுது. ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் வாட்டர் மூவ் ஆகுது. வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அண்ட் அஃபினிட்டி பிட்வீன் அப்சார்பன்ட் அண்ட் லிக்விட் இஸ் நெசசரி. அதாவது கல்லை கொண்டு போய் தண்ணியில் போட்டிங்கன்னா அது இம்பைபிஷன் நடக்காது. ஸோ வாட்டரை அப்சார்ப் பண்ணுறவங்களுக்கும் வாட்டருக்கு இடையில அஃபினிட்டி, அட்ராக்ஷன் இருக்கணும். வாட்டரை அந்த சாலிட் பொருள் வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி. அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சீட்ஸ் அண்ட் ட்ரை வுட் வந்து இம்பைபிஷனுக்கு எக்ஸாம்பிள். அதோட சர்ஃபேஸ் மட்டும் முதல்ல வாட்டர் அப்சார்ப் பண்ணும், சர்ஃபேஸ். அதை தான் நம்ம இம்பைபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் பார்க்குறோம். இதுக்கு xylem வேணும். டிஃப்யூஷன் கேன் அக்கவுண்ட் ஒன்லி ஷார்ட் டிஸ்டன்ஸ் மாலிக்யூல் மூவ்மெண்ட். ஸோ நாட் சஃபிஷியன்ட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ டிஃப்யூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு தான் அது வாட்டரை மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட்டர், மினரல்ஸ், ஃபுட் ஆர் மூவ்டு பை மாஸ் ஆர் பல்க் ஃப்ளோ. ஸோ ஜாஸ்தியான லெவலில் வாட்டர் ஃபுட் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு பை ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால் பாசிட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல்லேருந்து நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியலுக்கு வாட்டர் மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நமக்கு அதிக அளவில் டிரான்ஸ்போர்ட் நடக்க போகுது. சப்ஸ்டன்ஸ் வெதர் இன் சொல்யூஷன் ஆர் சஸ்பென்ஷன் ஆர் ஸ்வெப்ட் அலாங் த சேம் பேஸ் அன்லைக் டிஃப்யூஷன். ஸோ இங்கே வந்து சொல்யூஷன்னாலும் சரி சஸ்பென்ஷன்னாலும் சரி ரொம்ப வேகமாக ரொம்ப குயிக்காக டிரான்ஸ்போர்ட் நடக்க போகுது.
லொக்கேஷனில். பல்க் ஃப்ளோ கேன் பி எய்தர் த்ரூ பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், எக்ஸாம்பிள் கார்டன் ஹோஸ், ஆர் நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், எக்ஸாம்பிள் சக்ஷன் த்ரூ ஸ்ட்ரா. இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாசிட்டிவ் கிரேடியன்ட் பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது, கார்டன் ஹவுஸுங்கிறது என்ன, டியூபு, அங்கே மோட்ரு போட்டிருப்பீங்க, தண்ணியை திறந்து விடுவீங்க, இல்லை பைப்பில் தண்ணியை திறந்து விடுவீங்க, தண்ணி பைப்லேருந்து புஷ்ஷுன்னு அடிச்சுக்கிட்டு போவோம், இப்படி பிடிச்சிங்கன்னா கூட நல்லா பீச்சி அடிக்கும். அது பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு அந்த கார்டன் ஹோஸ் வந்து எக்ஸாம்பிள். தண்ணி அது ப்ரெஷரில் அதுவாக போய் விடுவோம். நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு டம்ளரில் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸ்ட்ரா போட்டாங்க, அதுவாக மேலே பொத்துக்கிட்டு வந்து உங்கள் வாய்க்குள்ளே போகாது. யூ ஹாவ் டு சக் இட், உரியணும். நீங்கள் வெளியிலேருந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஜூஸு கப்லேருந்து மேலே ஸ்ட்ரா வழியாக வந்து நம்ம நாக்கு வழியாக உள்ளே போகுது நல்லா டேஸ்ட்டாக. ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு வாட்டரை மேலே இழுக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அதுவே ஃபோர்ஸில் தண்ணி பீச்சுக்கிட்டு அடிது, நம்ம டைரக்ஷன் மட்டும் காட்டினா பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மூலியமாக தான் பல்க் ஃப்ளோ நடக்குது. ஹவு பிளான்ஸ் அப்சார்ப் வாட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கே போகணும். எங்கள் சாயிலேருந்து வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் பிளான்ட்டுக்குள்ளே வரணுங்க. அப்புறம் தான் ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது எப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா பை டிஃப்யூஷன் இன் ரூட் ஹேர் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ரூட் ஹேர் சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? ரூட் இப்படி இருக்குது, இதோட சர்ஃபேஸ் கம்மி தான், பட் இதில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர், சிங்கிள் செல்டு ரூட் ஹேர் இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கில் இருக்குது. அப்போது இவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ வாட்டர் ரூட் ஹேர் அதிக அளவில் அப்சார்ப் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஆஃப்டர் டிஃப்யூஷன் இட் மூவ்ஸ் பை 2 distinct ways. ஒன்று அப்போபிளாஸ்ட், ரெண்டாவது சிம்பிளாஸ்ட். அப்சார்ப்ஷன் நடந்துருச்சு, இப்போ அது ஜைலம் வரைக்கும் போகணும். இங்கே பாருங்கள், இதில் தெரியும். திஸ் இஸ் ரூட் ஹேர். ரூட் ஹேரில் வாட்டர் அப்சார்ப் ஆகிடுச்சு. ஜைலம் இங்கே இருக்கிற அப்படி ஜைலத்துக்கு போனால் தான் இங்கேருந்து மேலே நோக்கி லீஃப் வரைக்கும் வாட்ரு அப்வர்ட் மூவ்மெண்ட் போக முடியும். அப்போ இங்கேருந்து நல்லா பாருங்கள், ஒரு செல்லுக்குள்ளே பூந்து இன்னொரு செல்லுக்குள்ளே பூந்து போணுச்சுன்னா அது சிம்பிளாஸ்டிக் பாத்வே அப்படிம்பாங்க. அதே வாட்டர் அப்படியே இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வழியாக எந்த செல்லுக்குள்ளேயும் பூராமல் அப்படியே வந்து அதுக்கப்புறம் எண்டோடெர்மிஸ் ரீஜனில் வந்து உங்களுக்கு சிம்பிளாஸ்டாக மாறிடும். ஸோ அன்டில் எண்டோடெர்மிஸ் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, அப்படியே இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வழியாக வாட்டர் மூவ் பண்ணி வருது. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வழியாக மூவ் பண்ணி வருது ஃபாஸ்டராக இருக்கும். செல்லுக்குள்ளே பூந்து போகிறது டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறது ஸ்லோவராக இருக்கும். ஸோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வழியாக ஃபாஸ்டராக நடக்குது அப்போபிளாஸ்ட். அப்போனா இல்லை, புரோட்டோபிளாஸ்ட்டை கிராஸ் பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னா அப்போபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட் எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்க, செல்லுக்குள்ளே பூந்து போகிறாங்கன்னா சிம்பிளாஸ்டிக் பாத்வே. ஸோ இங்கே வந்து சிம்பிள் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. எபிடெர்மிஸில் உள்ளே பூந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக அடுத்த செல்லுக்குள்ளே கார்டெக்ஸ்குள்ளே பூந்து எண்டோடெர்மிஸ் வரைக்கும் செல்லுக்குள்ளே பூந்து வந்தால் அது சிம்பிளாஸ்ட், இந்த லைட் கலர். அதே செல்வால் வழியாக அப்படியே வந்து இல்லை இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வழியாக வருது எண்டோடெர்மிஸ் வரைக்கும், அது அப்போபிளாஸ்ட். எல்லாமே எண்டோடெர்மிஸ்குள்ளே வந்து சிம்பிளாஸ்ட்டாக மாறிடுவாங்க. அப்போபிளாஸ்ட்டும் எண்டோடெர்மிஸில் வந்து சிம்பிளாஸ்ட்டாக மாறிடுறாங்க. நீட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப் எதுக்கு இருக்குன்னா, உள்ளே போன தண்ணி டர்ன் போட்டுக்கிட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இருக்குது. கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இஸ் மேட் அப் ஆஃப் சூபரின். இந்த சூபரின் வந்து இம்பர்வியஸ் டு வாட்டரை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜைலத்தை ரீச் பண்ணதும் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், அதை ஜைலம் பார்த்துக்கும். சரி, அப்போபிளாஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அண்ட் செல்வால் வழியாக நடக்குது. சிஸ்டம் ஆஃப் அட்ஜசன்ட் செல்வால் கண்டினியூஸ் எக்ஸப்ட் கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப். கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு எண்டோடெர்மிஸில் இருக்குது, அது வரைக்கும் உங்களுக்கு அப்போபிளாஸ்ட் நடக்கும். ஏன்னா கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப் வந்து வாட்டர் அலோவ் பண்ணாது. அதுக்கப்புறம் அப்போபிளாஸ்ட்டும் சிம்பிளாஸ்ட்டாக மாறிடும். கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப் எண்டோடெர்மல் ரீஜனில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை, எண்டோடெர்மிஸில் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேயா? டஸ் நாட் கிராஸ் செல் மெம்ப்ரெயின், டிபெண்ட் ஆன் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா என்ன? வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் பண்ணி போகும், அதான் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னாலே ஜாஸ்தி கம்மி அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறோம்ல, அதுதான். நோ பேரியர், இங்கே வந்து அதுக்கு தடையே கிடையாது. அப்போபிளாஸ்டில் அது பாட்டுக்கு அந்த சந்தில் பூந்து போய்கிட்டே இருக்கும். மாஸ் ஃப்ளோ, நிறைய வாட்டர் உள்ளே போயிடும்.
common as cortical cells are loosely packed and offer no resistance. So apoplasm தான் more common. ஏன்னா cortical cells வந்து intercellular space ஓட cortex region இருக்கறனால ஈஸியா போய்டும். Simplest system of interconnected protoplast. Protoplasm குள்ள பாஸ் பண்ணி போகுது. Cells are connected through cytoplasmic strands extended through plasmodesmata. Plasmodesmata வழியா தான் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு வாட்டர் கிராஸ் பண்ணி போகுது. இது slow process. So இது வந்து down potential gradient. இதுவும் down potential gradient தான். ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா high concentration to low concentration தான் water move பண்ணி போறதுனால இது down the potential gradient அப்படிம்போம். Aided by cytoplasmic streaming. Cytoplasmic streamingனா cytoplasmல ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு செல்லையும். அது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா லீஃப் சொல்லலாம். After endodermis, water moves by symplast to reach xylem. So apoplastum endodermis region வந்ததுக்கு அப்புறம் symplasta மாறிடும். In younger roots, water enters directly into xylem vessel and tracheids. அது வந்து tracheids வந்து non-living cells. Tracheids வந்து non-living. Vesselsம் non-living. ஓகேங்களா? Non-living conduitsனா vesselsம் tracheidsலையும் nucleus protoplast இருக்காது. So young rootsல apoplasm மூலமா water வந்து xylத்துக்கு ரீச் ஆகுது. Mycorrhiza ஏன்னா young root ரொம்ப குட்டியா இருக்கு அதனால mycorrhiza வந்து பாத்தீங்க அப்படின்னா symbiotic association of fungus myco myco mycona fungus rhiza na root with root system hyphae na fungi ஓட body thread மாதிரி இருக்கும் நூல் மாதிரி இருக்கும் அதுதான் ஹைஃபேம்போ இந்த கெட்டு போன வடையெல்லாம் பிச்சா நூலா வருது இல்ல அதான் hyphae have large surface area to absorb ions and water from soil and roots higher plants oda roots provide sugar and nitrogen containing compounds to fungus so that fungus வந்து food சாப்பிட்டுட்டு நல்லா வளரலாம் fungus வந்து அந்த பிளான்ட்க்கு water mineral ionsலாம் soil ல இருந்து absorb பண்ணி தர ஹெல்ப் பண்ணுது pinus seeds cannot germinate or establish without mycorrhiza. So mycorrhiza association இருந்தா மட்டும்தான் pinus ஓட seeds வந்து மரமா அப்படியே வளரும். ஏன்னா pinus seeds ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் மினரல் சாயில்ஸ் அப்சார்ப் பண்ணாது. அதோட ஃபங்கை போய் அப்படியே சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வைக்கும்போது ஃபங்கை வந்து மினரல்ஸ் சால்ட்ஸ் வாட்டர் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணி சீடு கொடுக்குது. அது அப்படியே வளர்ந்து ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் பண்ணி நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் அண்ட் சுகர் இதெல்லாம் ஃபங்கஸோட க்ரோத்துக்கு கொடுக்குது. ஓகேங்களா? இது கொஷினில் கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் பார்க்குறோம். வாட்டர் மூவ்மெண்ட் அப் எ பிளான்ட். ஃபஸ்ட்டு ரூட் ப்ரெஷர் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து டிரான்ஸ்பிரேஷன் புல் ஹெல்ப் பண்ணுது. ரூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா ஒரு செடி அப்படி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செடி இப்படி வளர்ந்துருக்கு, இல்லை மரமே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மரத்தை கட் பண்ணிட்டாங்க, இந்த தூரத்துக்கு கட் பண்ணிட்டாங்க, இந்த மரம் இவ்வளோ, ஸோ சாயில் இப்படி இருக்குன்னா இந்த அளவு கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா இங்கே வாட்டர் ட்ராப்லெட் இருக்கும். எப்படி வாட்டர் ட்ராப்லெட் இருக்குது? இந்த ரூட் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணி ப்ரெஷர் மூலியமாக இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஸோ அதான் ரூட் ப்ரெஷரை பார்க்கறதுக்கான வழி. ஓகே, அதுக்குன்னு மரத்தை போய் கட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சொல்கிறேன். ஸோ புஷ் வாட்டர் டு ஸ்மால் ஹைட், அதான் ரூட் ப்ரெஷர். When ions from soil are actively transported into vascular bundles of root, water follow increases pressure inside the xylem. Water follow இல்லைங்க, water flow தான். Water flow increases the pressure inside the xylem. This positive pressure is root pressure. So water வந்து அப்சார்ப் பண்ணப்படுது சாயில்லேருந்து, வாட்டர் உள்ளே வந்ததும் ஜைலத்தில் ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துது. இது பாசிட்டிவ் ப்ரெஷராக இருக்குது, ரூட் ப்ரெஷர். நோ ரோல் இன் வாட்டர் மூவ்மெண்ட் இன் டால் ட்ரீஸ். ஸோ பெரிய பெரிய மரத்துலலாம் ரூட் ப்ரெஷர்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு தான் அது வந்து ஸ்மால் ஹைட்டுக்கு தான் அந்த வாட்டர் புஷ் பண்ணுது. இன்னும் அது மேலே போகணும் வாட்டர், அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் புல் தேவைப்படும். ஓகேங்களா? அப்சர்வபிள் அட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் வென் இவாப்ரேஷன் இஸ் லெஸ். ஸோ வாட்டர் இவாப்ரேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும்போது இந்த ரூட் ப்ரெஷர் மூலியமாக வாட்டர் மேலே போகிறத அப்சர்வ் பண்ண முடியும் ஏர்லி மார்னிங் அண்ட் நைட் டைமில். கட்டேஷன்னா என்ன? நீட் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. வாட்டர் லாஸ் இன் லிக்விட் ஃபேஸ். வாட்டர் வந்து தண்ணியாகவே லாஸ் ஆகிறத நம்ம கட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ ஹைடதோட்ஸ். ஹைடதோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோனோகாட் பிளான்ட்ஸோட லீஃபோட டிப்பில் ஒரு வாட்டர் இருக்கும், அதுதான் ஹைடதோட். ஓகேங்களா? சரி. எக்ஸஸ் வாட்டர் ஊஸ்னா லீக் ஆகுது அண்ட் கலெக்ட் நியர் வெயின்ஸ் ஓப்பனிங் இன் கிராஸ் மோனோகாட்ஸ். இதெல்லாம் மெயின்லி நைட் டைமில்
ரூட் ப்ரெஷர் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது. கட்டேஷனுக்கு காரணம் ரூட் ப்ரெஷர். ஸோ மோனோகாட்னா புல், சின்ன சின்ன செடிங்க, அதில் வாட்டர் லிக்விட் ஃபேஸில் வெளியே வர்றது தான் நம்ம கட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மோனோகாட், கிராஸ் இதெல்லாம் இது நடக்குது. டிரான்ஸ்பிரேஷன் புல் ஹையர் டால் ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. வாட்டர் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் அப் டு 15 millimeter per hour. Transported up to 15 meter 15 meter per hour. Cohesion, tension, transpiration, pull model. இதில் பாருங்க, cohesion, tension, transpiration, pull model. Water is mainly pulled. Main driving force is transpiration. So water வந்து மேலே இழுக்கப்படுது, கீழேருந்து புஷ் பண்ணலை, மேலேருந்து இழுக்கப்படுது. அதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு அப்படின்னு சொல்கிறோம். less than 1% of water is reaching leaves is used for photosynthesis, but most of it is lost through stomata. Transpiration stomata மூலியமா 99% of water வந்து evaporate ஆகி போகுது. only 1% தான் photosynthesisக்கு plants யூஸ் பண்ணிக்குது. ஓகே, water loss can be studied by using cobalt chloride paper which turns color on absorbing water. Transpiration நடக்குதுங்கிறத லீஃப்ல cobalt chloride paper வச்சோம்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணி அது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ டிரான்ஸ்பிரேஷனில் வாட்டர் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் மெயின்லி த்ரூ ஸ்டொமேட்டா டியூரிங் டே. ஸ்டொமேட்டா மூலியமாக தான் வாட்டர் லீஃபில் இருக்கக்கூடிய இலை துளை அப்படின்போம், அது வழியாக தான் வாட்டர் லாஸ் டே டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது. நோ ரூட் ப்ரெஷர் இஸ் இன்வால்வ் இன் டிரான்ஸ்பிரேஷன் இன் ஹையர் பிளான்ஸ். Gaseous exchange can also occur by stomata. So stomata மூலியமா நீராவி போக்கு மட்டும் நடக்கல, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், gaseous exchange நடக்குது. Opening and closing of stomata is due to change in turgidity of guard cells. Stomata open during day and closed during night. So stomata இப்படி இருக்கு அப்படின்னா இது opened stomata, இது closed stomata. ஸோ ஸ்டொமேட்டா நைட் டைமில் க்ளோஸ்டாகவும் டே டைமில் ஓப்பனாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த இன்னர் காட் செல்ஸோட இன்னர் வால் வந்து திக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் அப்சார்ப் பண்ணும்போது இது உப்பும் போது பூரி மாதிரி உப்பி வரும்போது நடுவில் கேப் விடும், அதுதான் ஸ்டொமேட்டல் போர். அதே வாட்டர் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டொமேட்டா சுருங்கும், இந்த காட் செல்ஸ் சுருங்கும் போது க்ளோஸ் ஆகிக்குது. ஸோ வாட்டர் தான் ரொம்ப முக்கியம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவுக்கு. இன்னர் வால் ஆஃப் த காட் செல்ஸ், இந்த கிட்னி ஷேப்பில் இருக்கிறது தான் காட் செல்ஸ் அப்படிங்கிறோம். டுவர்ட்ஸ் ஸ்டொமேட்டல் போர் இஸ் திக் அண்ட் இலாஸ்டிக், விரிவடைஞ்சு கொடுக்கும், திக்காக இருக்கும். வென் டர்ஜிடிட்டி இன்க்ரீசஸ், வாட்டர் உள்ளே போகும்போது செல்லு உப்புது, அதான் டர்ஜிடிட்டி இன்க்ரீஸ். தின் அவுட்டர் வால் பல்ஜ் அண்ட் ஃபோர்ஸ் இன்னர் வால் டு கிரசன்ட் ஷேப். ஸோ கிரசன்ட் ஷேப்னா அரை வட்ட நிலா, இந்த மாதிரி அரை நிலா மாதிரி கிரஷன் ஷேப்புக்கு வெளிநோக்கி இழுத்துருது. ஓகேங்களா? ஏன்னா இந்த அவுட்டர் தின் வால் உப்புது, இன்னர் திக் வால் உப்பாததுனால கிரஷன் ஷேப்பில் ஓப்பனிங் வருது. ஓகே, அரை நிலா அது. செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ் ஆர் ஓரியன்டட் ரேடியலி ரேதர் தென் லாங்கிடியூடினலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ் இந்த மாதிரி ரேடியல் சைடில் இப்படி இருக்கும், லாங்கிடியூடினல் இல்லாமல். அதுவும் வந்து ஸ்டொமேட்டா ஓப்பன் பண்ணுறதை ஈஸியாக மாற்றுது. வென் காட் செல்ஸ் லூஸ் டர்கார் வந்து இல்லாமல் போகுது, வாட்டர் நல்லா அப்சார்ப் பண்ணி வைக்காமல் போகும்போது இன்னர் வால்ஸ் ரீகெயின் ஷேப், காட் செல்ஸ் பிகம் ஃப்ளாசிட், ஸ்டோமா க்ளோஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டர்கார் லூஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா வாட்டர்லாம் வெளியே வருது, வாட்டர் வெளியே வர்றதுனால செல் வந்து டர்ஜிடிட்டி இல்லாமல் அது வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிடுது. ஃப்ளாசிட் ஆகுறது அப்படின்னா வாட்டர்லாம் லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். Lower surface of the dicot leaf has more stomata, whereas in monocots it's equal on both sides. இது ரொம்ப முக்கியம். டைகாட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் லீஃப் இப்படி இருக்குன்னா லோவர் சர்ஃபேஸில் அதிகமான ஸ்டொமேட்டாவும் அப்பர் சர்ஃபேஸில் ரொம்ப குறைவான ஸ்டொமேட்டாவும் இருக்கும், இல்லை நோ ஸ்டொமேட்டா, இல்லை ரொம்ப கம்மியான நம்பரில் இருக்கும். பட் மோனோகாட் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் லோயர் சர்ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் அப்பர் சர்ஃபேஸ் ரெண்டு இடத்துலையுமே நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஈக்குவலாக இருக்கும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி, டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் குறைவு. அதே மாதிரி தான் லைட்டு ஜாஸ்தியாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி, லைட்டு குறைவாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் குறைவு. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம், காற்றுல ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் குறைஞ்சிரும், காற்றுல ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் ஜாஸ்தியாகும். விண்ட் ஸ்பீடு, காற்று வேகமாக அடித்தா டிரான்ஸ்பிரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா மோர் டிரான்ஸ்பிரேஷன் ரேட் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் பர்சன்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா, நிறைய ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி, க்ளோஸ்டாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் குறைவு.
வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிளான்ட். வாட்டர் ஸ்டேட்டஸ் த பிளான்ட்னா பிளான்ட் வந்து அதிகமான வாட்டரை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கா, பிளான்ட்டே காஞ்சி போய்கிட்டு இருக்கா, அது முக்கியம். கேனோபி ஸ்ட்ரக்சர். கேனோபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரிய பெரிய காடுகளில் போய் பார்த்தீங்கன்னா மரம் அப்படியே கண்டினியூவாக அடர்த்தியாக இந்த மாதிரி இருக்கும். மேலேருந்து பார்த்தா மரம் மட்டும்தான் தெரியும். இதுதான் கேனோபி, மரத்தோட இலை மட்டும்தான் தெரியும். அப்போ சன்லைட் வந்து உள்ள வரைக்கும் பாஸ் பண்ணி வராது. கீழே இருக்க குட்டி குட்டி செடிக்கெல்லாம் சன்லைட் வந்து கிடைக்காததுனால இந்த குட்டி குட்டி செடியிலலாம் டிரான்ஸ்பிரேஷன் குறைவாக இருக்கும், ஏன்னா நிழலில் போயிருக்கு. It creates transpiration pull for absorption, supplies water for photosynthesis, transport minerals from soil, cools leaf surface 10 to 15 degree Celsius வரைக்கும் transpiration வந்து லீஃபோட சர்ஃபேஸில் டெம்பரேச்சரை குறைக்குது. மெயின்டைன் ஷேப் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ். இதுக்கெல்லாம் பிளான்ட் செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பிரேஷன் புல் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேப்பர், water vapor creates transpiration pull which can lift xylem column of water up to 130 meter height. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிளான்ட் இப்படி இருக்குது, இந்த ஏரியாவில் வேப்பர் ரொம்ப குறைவாக இருக்குது, வாட்டர் வேப்பர் குறைவாக இருக்குது. அப்போ வாட்டர் அது மேலே நோக்கி அப்சார்ப் பண்ணி மேலே நோக்கி இழுக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் புல் ஜாஸ்தியாகும். 130 மீட்டர் ஹைட் வரைக்கும் வாட்டர் வந்து xylem காலமில் மேலே நோக்கி புல் பண்ணப்படுது. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட், ascent of sap depends on cohesion, adhesion, surface tension. cohesionனா என்ன அர்த்தம்? ஆக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகூல்ஸ். சிமிலர் மாலிகூல்ஸ்க்கு இடையில் அட்ராக்ஷன் இருக்குது. attraction between water and water molecules. Similar molecules இடையில இருக்க அட்ராக்ஷனை cohesion போ. நீங்கள் வாட்டர் மாலிக்யூலில் வந்து H2O சொல்கிறீங்க, எங்கேயாவது வாட்டர் மாலிக்யூலை தனித்தனியாக காமிக்க முடியுமா? வாட்டர் ட்ராப்ஸை காமிப்பீங்க, அதில் ஒரு மாலிக்யூலை தனியாக காட்ட முடியுமா? இல்லை. ஏன் வாட்டர் மாலிக்யூல் இடையில அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, தனித்தனி மாலிக்யூலாக பிரிக்க முடியாது. அட்ஹசிவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்மை எங்கே ஒட்டுவீங்க? பேப்பரில் ஒட்டி செவுத்தில் ஒட்டுவீங்க. ஸோ பேப்பர் வேறு, செவுறு வேறு, மாலிக்யூல் ரெண்டும் வேறு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் தானே. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை அட்டாச் பண்ண ஹெல்ப் பண்ணுறது அட்ஹெஷன். கோஹெஷனுக்கு ஆப்போசிட். ஆனால் ரெண்டும் அட்ராக்ஷன் தான். அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் டு த போலார் சர்ஃபேஸ். போலார் சர்ஃபேஸ்னால் வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கிறவங்க. லிக்னிஃபைட் செல் வால் ஜைலத்தில் இருக்குது. ஸோ அந்த லிக்னிஃபைட் செல் வால் என்ன பண்ணும்? லிக்னிஃபைடு வால் அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ். ஒன்று போலார் சர்ஃபேஸ், இன்னொன்று வாட்டர் மாலிக்யூல். Surface tension. Water molecules are attracted to each other in liquid phase more than in gas phase. So liquid phaseல water வந்து அதிகமாக அட்ராக்ஷன் பண்ணிப்பாங்க கேசியஸ் ஃபேஸில் விட. ஏன்னா வாட்டர் வேப்பர் ஆகும்போது அது மற்றவங்களோட கம்பைண்டாக வாய்ப்பு இருக்குது. பட் லிக்விடாக இருக்கும்போது வாட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். These properties, cohesion, adhesion, surface tension, give water high tensile strength. Tensile strengthனா என்னன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் அப்படியே இழுத்தீங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே போகும், உடனே பிச்சு போகாது, இழுத்துக்கிட்டே போகும். அதை தான் டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறோம். அதாவது இழுக்க பிஞ்சிக்காமல் அது ஒட்டிக்கிட்டே இருக்குல்ல, தட் இஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த். ரெசிஸ்ட் புல்லிங் ஃபோர்ஸ். இழுக்கிறவங்க வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் புல், கீழேருந்து மேலே நோக்கி வாட்டர் இழுக்கப்படுது, ஆனால் வாட்டரோட அட்ராக்ஷன் பிரேக் ஆகாது. அதுதான் நம்ம வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறோம். அண்ட் ஹை கேபிலாரிட்டி, ரைஸ் இன் டியூப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வாட்டர் வச்சிடுறீங்க, இதில் ரொம்ப கம்மியான அந்த உள்ளே இருக்கக்கூடிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு டியூப்பை வைக்கிறீங்க. அப்போ வாட்டர் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகியிருக்கும், மேலே உயரமாக இருக்கும். இந்த ஜாரில் இருக்கிறத விட, இந்த பீக்கரில் இருக்கிறத விட இந்த ஸ்ட்ரா, இந்த உரிரோல அந்த குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டரோட லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதான் கேபிலாரிட்டிமோ. அது வந்து ஜைலத்தில் ஹை கேபிலாரிட்டியாக இருக்கும். எய்டட் பை ஸ்மால் டயாமீட்டர், குட்டி டயாமீட்டர் நம்ம ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸில் இருக்கிறதுனால வாட்டர் இன்னும் மேலே போகும். ஹியூமிடிட்டி ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், is mainly due to vast cycling of water from root to leaf to atmosphere back to soil. Soilனா மழை பெஞ்சு திரும்பி தண்ணி சாயிலுக்கு வருது. ஸோ சாயில்லேருந்து ரூட்லேருந்து ஸ்டெம்லேருந்து லீஃப்லேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து திருப்பி சாயிலுக்கே. ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து ஹை ஹியூமிடிட்டி இருக்கிறது காரணம் இந்த வாட்டர் சைக்கிள் நடக்கிறதுனால. C4 plants
lose half as much water as C3 for same amount of carbon dioxide fixed. So C4 are twice efficient. இங்க என்ன சொல்றாங்க, C4 plants C3 plants நீ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, photosynthesisல first stable compound 3 carbon compound இருந்தா அது C3 plants, first stable compound 4 carbon compound இருந்தா அது C4 plants. So C3 plantsல அதிகமான water loss இருக்கு, C4 plantsல குறைவான water loss தான் இருக்கு. அதனால C4 plants கம்மியான water lossல அதிகமான photosynthesis பண்றதுனால C3 plant விட C4 plants highly efficient னு சொல்றாங்க. இது நீட் क्वेश्चनல கேட்பாங்க, பாத்துங்க. So இந்த ஸ்டொமேட்டால நமக்கு சொன்னோம் radially arranged microfibrils இருக்கு. And stomatal aperture includes guard cells, subsidiary cells and stomatal pore. இதெல்லாம் சேர்ந்தது தான் stomatal aperture. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கறது uptake and transport of mineral nutrients. Uptake of mineral ions னு பார்க்கும்போது it cannot be passively absorbed by roots. Minerals வந்து without using energy absorb பண்ண முடியாது. They are present as charged particles which cannot move across the cell membrane, and concentration of minerals in the soil is usually less than concentration of minerals in the root. So rootல இருக்கக்கூடிய concentration விட soilல concentration of mineral கம்மின்னு சொல்றாங்க. இது நீட்ல கேட்பாங்க. just fact ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டுக்குள்ள மினரல் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி, ரூட்டுக்கு வெளியில் மினரல் அயான் கான்சன்ட்ரேஷன் கம்மி. அப்போ கம்மியான கான்சன்ட்ரேஷன்லேருந்து ரூட்டுக்குள்ளே திருப்பி மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணால் தான் பிளான்ட் வளரும். அப்போ கம்மி கான்சன்ட்ரேஷன்லேருந்து பிளான்ட்டுக்குள்ளே ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது, எகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மினரல்ஸ் உள்ளே வரணும். அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ மினரல்ஸ் என்டர் ரூட் பை ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், partly responsible for water potential gradient in roots. So rootல water potentialக்கு partly காரணமாக இருக்கிறது, ஒரு பகுதி காரணமாக இருக்கிறது mineral ions. Some ions move passively into epidermal cells. சில ions மட்டும் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் மூவ் பண்ணும். ஸோ 100% அயான் மூவ்மெண்ட்டுக்கு ஏடிபி வேணும், லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் போகுது அப்படின்ட்டு இல்லை. சில அயான்ஸ் passive movement without using energy மூவ் பண்ணி போகும். Transport proteins of endodermal cells are control points. So endodermal cells இருக்க transport proteins தான் control points, where plants are just quantity and type of solute reaching the xylem. So xylத்துக்கு எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் உள்ளே போகணும், மினரல்ஸ் உள்ளே போகணும், என்னென்ன மினரல்ஸ் போகணுங்கிற செக் பாயிண்ட் ப்ரோட்டீன் சேனல்ஸ் தான். அந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் எங்கே இருக்குது? எண்டோடெர்மல் செல்ஸில் இருக்குது. இது நீட் கொஷினில் கேட்பாங்க. தென் ரூட் அண்ட் டெர்மிஸ், என்னது ரூட் தானே? ஆமாம், ரூட் endodermis due to suberin transport ions in one direction only. ரூட்ல endodermal region இருக்கு, endodermisல casparin strip இருக்கு, உள்ள போனதை வெளியே விடாது, யூட்டன் போட்டுட்டு வெளியே வர முடியாது. ஸோ ரூட்ல ஒன் டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் மினரல் சால்ட்ஸ்க்கு காரணமாக இருக்கிறது endodermal regionல இருக்க casparin strip. Casparin strip is made up of what? Suberin, don't forget. ஓகேங்களா? ஸோ என்னங்காச்சு? ஓகே, ஒரே நிமிஷங்க. என்னாச்சு? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது phloem transport. Okay, translocation of mineral ions. Translocation na long distance transport of mineral ions. Chief sink அப்படின்னா என்னன்னு நம்ம தெரியணும். sink அப்படிங்கிறது தேவையான பகுதி, எங்கே தேவை மினரல் அயான்ஸ், எங்கே தேவை அவங்க சிங்க், சோர்ஸுங்கிறது எங்கே அப்சார்ப் பண்ணப்படுறாங்க அந்த இடம். ஸோ சீஃப் சிங்க் யாருக்கு மினரல் அயான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தேவை? Chief sinks for mineral elements are growing region of the plants, apical and lateral meristem. So எங்கே வந்து அதிகமாக செல் டிவிஷன் நடக்குது அங்கே தான் மினரல் அயான்ஸ் ஜாஸ்தி தேவை. Unloading of mineral ions occur at fine vein ending by diffusion and active uptake. ஸோ இங்கே வந்து நல்லா பார்த்துக்குங்க, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்குது, பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்குது. டிஃப்யூஷன் அப்படிங்கிறது பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஃபைன் வெயின் எண்டிங்கிறது எங்கே இருக்குது? லீஃபில் இருக்குது. ஸோ ஃபைன் வெயின் எண்டிங்கில் தான் அன்லோடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் மினரல்ஸை சப்ளை பண்ணுறது நடக்குது. அயான்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி மொபிலைஸ்டு ஃப்ரம் ஓல்டர் டு
younger leaves. So older leaves என்ன போகுது கீழே விழுந்து இறக்க போகுது. ஸோ அந்த older leaves இருக்கக்கூடிய ions எல்லாம் younger leaves அனுப்பிட்டு அந்த leaf கீழே காஞ்சி விழுந்துரும். Elements most readily mobilized are NPK, S, nitrogen, potassium, phosphorus, potassium and sulfur. இதெல்லாம் readily mobilized. Structural components are immobilized. Example calcium. Calcium readily movable, move பண்ணி போக முடியாது. We can't distinguish that xylem transport only inorganic nutrients and phloem only organic. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா xylem வந்து inorganic nutrients மட்டும்தான் transport பண்ணும், phloem organic மட்டும்தான் transport பண்ணும்லாம் நம்ம distinguish பண்ண முடியாது. Sometimes phloemத்திலையும் water mixed இருக்கும், xylemத்திலையும் slight organic components இருக்கும். Okay, next phloem transport from source to sink. Source அப்படிங்கிறது leaf photosynthesis நடக்கிற இடம். சிங்க்ங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் நடக்கிற இடம், க்ரோயிங் பார்ட்ஸ், இதெல்லாம் சிங்க். ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறது தயாரிக்கிற இடம், சிங்க்குங்கிறது யூஸ் பண்ணுற இடம். சோர்ஸ் சிந்தசிஸ் ஃபுட், தட் இஸ் லீஃப். சிங்க் ஸ்டோர்ஸ் ஃபுட், ஃப்ரூட்டு, சீடு, இந்த மாதிரி. மே கெட் ரிவர்ஸ் அக்கார்டிங் டு சீசன். ரிவர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து திருப்பியும் க்ரோயிங் பார்ட் எது லீஃப் தானே, அந்த லீஃபுக்கு திருப்பி ஃபுட்டு, க்ரோயிங் லீஃபுக்கு ஸ்டோர் பண்ண ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மாங்கொட்டை இருக்குது, மாம்பழம். அந்த மாம்பழத்தோட சீடில் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மாங்கொட்டையை நட்டு வைக்கிறோம், அதுலேருந்து பிளான்ட்டு முளைக்குது. முளைக்கும் போது அதுக்கு ஃபுட் எங்கேருந்து வரும்? ஃபஸ்ட்டு ஜெர்மினேட் ஆகும்போது சீட்லேருந்து. ஸோ ஸ்டோர் பண்ண இடத்துலேருந்து பிளான்ட் ஜெர்மினேட் ஆகும்போது ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதான் ரிவர்ஸ்ட் அக்கார்டிங் டு சீசன். எக்ஸாம்பிள், sugar in roots mobilized to become source in early spring where buds act as sink. நம்ம மாங்கொட்டையை சொன்னால் இவங்க நார்மல் பிளான்ட்லேயே ஏர்லி ஸ்ப்ரிங் சீசனில் க்ரோயிங் டிப்புக்கு ஸ்டோர் பண்ண சீடு, அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா ஃபுட்டு, அங்கேருந்து ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகி க்ரோயிங் டிப் பட்லேருந்து லீஃப் வருது இல்லை, பட்னா மொட்டு, அந்த ரீஜனுக்கு ஃபுட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஃப்ளோயம் சாப் அப்படிங்கிறது வாட்டர் ப்ளஸ் சுக்ரோஸ் சேர்ந்தது தான். இது நீட் கொஷினில் கேட்பாங்க. ஏன்னா எப்போவுமே குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸாக டிரான்ஸ்போர்ட் ஆகாது, குளுக்கோஸ் சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகி தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஃப்ளோயத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ் தான் இருக்கும், குளுக்கோஸ் இருக்காது. ஸோ சுக்ரோஸ் ப்ளஸ் வாட்டர் தான் ஃப்ளோயம் சாப். டோன்ட் ஃபர்கெட். த ப்ரெஷர் ஃப்ளோ ஆர் மாஸ் ஃப்ளோ ஹைப்போதிசிஸில் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர் ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குளுக்கோஸ் ப்ரிப்பேர்ட் இஸ் கன்வெர்டட் டு சுக்ரோஸ். சுக்ரோஸ் தான் கம்பேனியன் செல் வழியாக ஃப்ளோயத்தில் சீவ் டியூபுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த லீஃபில் குளுக்கோஸ் செக்ரீட் ஆகுது, செக்ரீட் ஆகுதுன்னா சிந்தசிஸ் ஆகுது, குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகுது, அது சுக்ரோஸாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு, தப்பாக எழுதுனேப்பா, சுக்ரோஸாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு ஃப்ளோயத்துக்கு அனுப்பப்படுது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷினில் கேட்பாங்க. பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இட் ப்ரொடியூசஸ் ஹைப்பர்டானிக் கண்டிஷன் இன் ஃப்ளோயம். ஃப்ளோயத்தில் ஹைப்பர்டானிக், ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை கிரியேட் பண்ணுது, ஏன்னா சுக்ரோஸ் போய் மிக்ஸ் ஆகிறதுனால. Water in adjacent xylem moves into phloem, which builds osmotic pressure, so sap moves low pressure areas. Active transport is required to move sugar out of phloem into the cells, which convert into energy, that is starch or cellulose. Stored food material மாறுது. Osmotic pressure in phloem decreases and water moves out of the returning to xylem. இப்போ என்ன சொல்ல வராங்க நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், குளுக்கோஸு சுக்ரோஸா மாதிரி ஃப்ளோயத்துக்குள்ளே வருது. ஃப்ளோயத்துக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது? கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது, சுக்ரோஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அப்போ அட்ஜசன்ட் சைலத்திலேருந்து வாட்டர் உங்களுக்கு ஃப்ளோயத்துக்கு வருது. அப்போது இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது லோ ப்ரெஷர் ஸ்டோரேஜ் ரீஜனாக இருக்கக்கூடிய ரூட்டு, சீடு, இதிலலாம் லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால ஃப்ளோயம் சாப் மூவ் பண்ணி போய் ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி ரூட்லலாம் ஸ்டோர் ஆகுது. இப்போ இங்கே ஃப்ளோயத்தில் வாட்டர் ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த வாட்டர் திருப்பியும் சைலத்துக்கே ரிட்டர்ன் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, கிர்ட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட். கிர்ட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? கிர்ட்லிங்னா ஒன்றும் இல்லை. கிர்ட்ல்னா என்ன அர்த்தம்னா காலர், இல்லைன்னா இங்கே பாருங்கள் வட்டமாக இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதை கிர்டில் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரீஜனில் ஒரு கம்ப்ளீட் ரிங் கட் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த பிளான்ட். அதுக்கப்புறம் ஓகேங்களா, கீழே ரூட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இங்கே லீஃப்லாம் இருக்குது, மேலெலாம் லீஃப்லாம் இருக்குது. ஓகேங்களா,
ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் அந்த ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறீங்க. டெக்னிக்கலி நம்ம எதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோன்னா ஃப்ளோயத்தை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, டு ஐடென்டிஃபை டிஷ்யூ த்ரூ விச் ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். ஃபுட்டு வந்து எந்த டிஷ்யூ வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கிர்ட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஆன் ட்ரங்க்னா ஸ்டெம், எ பார்க் ரிங் ஷேப்பில் பார்க்கை ரிமூவ் பண்ணுறீங்க. டெப்த் ஆஃப் ஃப்ளோயம் லேயர் ஜைலத்தை விட்டுட்டு ஃப்ளோயம் லேயருக்கு கட் பண்ணி எடுக்கிறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க. இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட், போர்ஷன் ஆஃப் பார்க் எபவ் ரிங் ஸ்வெல்ஸ். ஸோ ஃபுட்டு தயாரித்து கீழே நோக்கி வருது. கீழே நோக்கி வரும்போது இங்கே ஃப்ளோயமை நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்ததுனால இதுக்கு மேலே ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் நடக்காது. ஸோ இந்த இடத்துல ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் ஆகி இந்த இடம் பல்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு கீழே ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டும் நடக்காது. Then it shows phloem is responsible for food translocation in only one direction towards root downward transport மட்டும்தான் phloem பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது girdling experiment. ஓகேங்களா? That's it. So with this we complete transport in plants one shot revision. இது ரிவிஷன்ங்கிறதுனால குயிக்காக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Because your support is our strength. Thank you.